ம். வணக்கம் தெய்வங்களே. என்னத்தான் தெய்வங்களேன்னு சொல்லிட்டீங்க. ஆம் சொல்லுங்களே. நீங்கள் மட்டும் இல்லை, நான் கூட. நம்ம எல்லாரும் தெய்வங்கள். தெய்வத்திலே இருந்து ஒரு பாகம் நமது உடம்பில் இன்ஸ்டால் பண்ணிக்குது. எப்போ கடவுளுடைய ஒரு பகுதி நம்ம உடம்புல இருக்குதோ, உயிர் லைஃப்னு ஒன்று இருக்குதோ, அப்போ வேர் ஆல்சோ காட், தெய்வம். அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கையில் என் தெய்வங்களேன்னு சொன்னேன். நான் ஏதாவது சொல்கிறது தப்பு இருக்குதா? இல்லை தாத்தா, நோ அப்பீல். ஓகே. என்ன பேச போகிறீங்க தாத்தா? என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? கேட்குறவங்க யாரும் இல்லை, நோ வியூவர்ஸ். வருஷம் நான் பல வீடியோக்களை போட்டிருக்கிறேன். அங்கே கீழே நோ வியூவர்ஸ், நோ வியூவர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நான் என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? மலையை பார்த்து நாய் கொலைச்சுன்னுக்கிற மாதிரி அப்படின்னு தோணுது. இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் செய்யணும். என்னுடைய விருப்பத்தை நான் ஏதாவது பேச வேண்டும் என்று நினைக்கிறேன்னா அதை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லவா? எனக்கு அதுதான் கோல். நான் அதுக்காக தான் பேசுகிறேன். நீங்கள் வியூவர்ஸ்கெல்லாம் பார்த்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்றது செகண்ட்லி. தட் இஸ் உங்கள் விருப்பம். நன்றி. உங்கள் நன்றியை தெரிவிப்பது பார்ப்பதிலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதிலும் உங்களோட நன்றி. நான் பேச நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா இப்படியே சொல்லுவாங்களா? நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா. அப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னாக்கா உங்களுக்கு எங்கெல்லாம் எஃபெக்ட் ஆகும். என்ன தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. நீங்கள் இது பேசுங்க, ரொம்ப தத்துவம் பேசுங்க தாத்தா. ஒரு வார்த்தையில் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுங்க. அது உள்ளே நிறையா இருக்கும். நீங்கள் நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடான்ட்டு அப்புறமா கட் பண்ணுறீங்களே, நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன்னு. நாங்கள் எதனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதனால் நீங்கள் சொல்லட்டுமா? நன்றி உள்ள என்னுடைய வீடியோவுக்கு நன்றி செலுத்துறதுக்கோ பார்க்குறதுக்கோ நீங்கள் நன்றி செலுத்துறது வியூ பண்ணணும், அதை பார்க்கணும். விருப்பமான சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதெல்லாம் பண்ணலனாக்கா முதல்ல பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அங்கே நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதே இல்லை. அதனால் நன்றி உள்ள என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நன்றி கடன் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? அதுக்கு இப்படி ஒரு பாட்டு நான் பாடலப்பா, அவர் எழுதினார், இவர் பாடினார், நம்மளாம் கேட்டுக்கிறோம். நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா தம்பி, நன்றி கெட்ட வீவர்ஸை விட டேஷ் மேலடா. திருப்ப நீங்கள் தத்துவத்திலே வரீங்க தாத்தா. எங்களுக்கு க்ளீனாக சொல்லுங்கள் தாத்தா. நீங்கள் உண்மை தானே சொல்கிறீங்க. நாங்கள் கோச்சிக்கிறதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? வி ஹேவ் டு டாக் ஃப்ராங்க்லி. நீங்கள் தப்பாக சொன்னால் பரவாயில்ல. ஓகே சொல்லுங்களே. என்ன சொல்கிறேன்னா, நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளை தானடா தம்பி, நன்றி கெட்ட மனிதரை விட டேஷ் இடத்துல ஃபில்அப் பண்ணிட்டா நாய்கள் மேலடா அப்படின்னு. அதனால் வீடியோ போடுறது என்னுடைய கடமை. நீங்கள் பார்க்குறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் உங்கள் கடமை. அது நன்றி கடன். அது நீங்கள் நன்றி கடனை செய்யலைனாக்கா அதை விட என்னது பெட்டர் மேலடா அப்படி. ஓகே என் செல்வங்களே, என் அன்பு தெய்வங்களே, உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறிவிட்டு இதை முடித்து கொள்கிறேன். நான் யதார்த்தமாக இன்னோசென்ட்டாக நான் ஏதோ தமாஷா பேசலான்னு போயிட்டு அப்படி எங்கன்னா எஃபெக்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் சும்மா தேலை தூக்கி தோலில் போட்டுக்கலாம் மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆகலாம். இதோட நான் நிறுத்திக்கிறேன். நான் போடுற வீடியோவை தயவுசெய்து பாருங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கறதுக்கு இந்த வீடியோ பார்த்தா தானே நீங்கள் அந்த இது பார்க்க முடியும்.
சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். நீங்கள் வீடியோவை பார்க்கலனாக்கா நான் இப்போ பேசிக்கூட என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறத கேட்டு என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டாரு நம்ம பார்க்கறதுக்காக, நம்ம ஏதோ விருப்பம் இல்லைன்னு பார்க்கல. அதனால் தாத்தா நன்றி கெட்ட மனிதரை விட நாய்கள் மேலடா சொன்னார். இருக்கிறது தானே சொன்னார் அப்படின்னு ஜென்டிலாக எடுத்துக்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இதோட முடிச்சுக்கிறேன்.